ஜனாசா தொழுகையுடைய துவாக்கள் வந்து அதிகமான மக்களுக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்களாக இருந்தால் அவங்க ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. ஜனாசாங்கிறது என்னைக்காவது தான் வரப்போகுது. அதில் கூட எல்லாருமே ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறவும் மாட்டேங்கிறாங்க. தொழுகை நடக்கும்போது தெருவில் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் ஒருத்தர் வந்து தன்னுடைய தந்தை இறந்துட்டாருன்னு சொல்லி ஜனாசா தொழுகை அவர் தான் தொழுவிக்கணும். தொழுவிக்கும் பொழுது அவருக்கு அலந்து சுரா ஓதிடுவார், செலவாத்து ஓதிடுவார். பிறகு ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குல்ல, அதை வந்து ரசூலுல்லாஹ் கற்று தந்துருக்கிறாங்க. அது அவருக்கு தெரியாது, மனப்பாடம் பண்ணலை. இப்போ தந்தைக்காக வேண்டி அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் துவா செய்யலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துவாவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்களோ இயன்ற அளவுக்கு அந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய வகையில் மக்களுக்கு நீங்கள் கொண்டு செல்லணும். அதாவது தெரியாமல் இருக்கிறாங்கன்னா நேத்தா இஸ்லாம் வந்திருக்கு தெரியாமல் இருப்பதற்கு. அதே நேரத்தில் என்னதான் இன்னும் தெரியலை, அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் வந்துட்டார், இப்போ தான் அவருக்கு அல்லாவுடைய பயம் வருதுன்னு வைங்களேன். தெரியலை என்று சொன்னால் அப்போ இந்த ஜனாசாவில் வந்து துவா செய்வதை தமிழில் கேட்கலாமான்னா, தெரியாதவர்களுக்கு எந்த ஒரு துவா எந்த மொழியிலையும் கேட்கலாம். அந்த தாய் தந்தைக்கு துவா செய்யணும். துவா செய்வதற்குரிய தக்பீரில் துவா தான் செய்யணும். அரபியில் நமக்கு தெரியலை, அந்த துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கல. அப்போ நம்முடைய தாப்பனா இருக்கா வேண்டிய இறைவா பாவத்தை மன்னிப்பாயாக நடந்தது கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வந்து தடை கிடையாது. தமிழ் மொழியில் செய்யக்கூடாதுங்கிறவனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. ஒரு சகாபி சொல்கிறாரு, நானே அந்த மையத்தா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோ அழகான துவாவை செஞ்சாங்க. அப்போ துவாக்கள் என்பது வந்து அந்த அதனுடைய கருத்தாலும் இறந்தவருக்காக செய்கிற பிரார்த்தனை இருக்குல்ல, அதை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த தாய் தந்தையருக்காக வேண்டி அல்லது வேறு எவருக்காக வேண்டியோ அல்லது வந்து செலவாத்து சொல்லிட்டு மற்ற துவா தெரியவில்லை என்று சொன்னால் உங்கள் பாஷையில் ஓதினால் தெரியாதவருக்கு என்ன சட்டம்? லாய் பள்ளி ஃபுல்லாகும் நப்சன் இல்லா எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். இப்போ துவா ஓதணுங்கிறது சட்டம், அதுக்கு அந்த பாஷை தெரியலைங்கிறது உங்களுக்கு தடைய சக்திக்கு மீறி போச்சு. இப்போ என்ன ஏழுமா செஞ்சுட்டு போக வேண்டியதானே? அதனால் அந்த பொதுவான ஒரு அனுமதி அடிப்படையில் சக்திக்கு மீறி அல்ல சிரமப்படுத்த மாட்டான்ங்கிற வகையில் அதுக்கான தாய் தகப்பனு செய்கிற கடமை செய்யாமல் போக முடியுமா? யாரோ தொழுதுட்டு போங்கன்னு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால் அவர் ஜனாதா தொழுகையில் வந்து அவருடைய பாஷையில் என்ன செய்யலாம், அதை வந்து துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். அதில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது.